ஒரு காலத்துல ஒரு நதிக்கரையோரம் ஒரு பெரிய ஆப்பிள் மரம் இருந்துச்சு. அந்த மரத்துக்கு அடிக்கடி ஒரு குரங்கு ஒண்ணு வந்துட்டு போகும். ஒரு நாள் ஒரு முதலை ஆற்றிலிருந்து வெளியே வந்தது. அது நீந்தி மரத்தின் மீது இருந்த குரங்கிடம்தான் நீண்ட தூரம் பயணித்து மிகவும் பசியாக இருந்ததால் உணவு தேடி வந்ததாக கூறியது. அந்த அன்பான குரங்கு அதற்கு சில ஆப்பிள்களை கொடுத்தது. முதலை அதற்கு நன்றி தெரிவித்து, மீண்டும் உங்களை நான் பார்க்க வருவேன் என்று கூறியது. குரங்கும் உங்களை எப்போதும் வரவேற்கிறோம் என்றது. அதன் பிறகு முதலை ஒவ்வொரு நாளும் குரங்கை பார்க்கத் தொடங்கியது. இரண்டு பேரும் நல்ல நண்பர்களாக ஆகிவிட்டனர். ஒருத்தருக்கு ஒருவர் தங்களுக்குத் தெரிந்த அனைத்தையும் பற்றி பேசுவார்கள். முதலை குரங்கிடம் தனக்கு ஒரு மனைவி இருப்பதாகவும் அவர்கள் ஆற்றின் மறுகரையில் வசிப்பதாகவும் கூறியது. எனவே தாராள மனப்பான்மை கொண்ட குரங்கு நிறைய பழங்களை பறித்து முதலையின் மனைவிக்காக கொடுத்தது. அதை வாங்கிக் கொண்டு முதலை அதனுடைய மனைவியிடம் கொடுத்தது. அப்போது மனைவி, இந்த ஆப்பிள் பழமே இவ்வளவு சுவையாக இருக்கினா, இதை தினமும் சாப்பிடும். அந்த குரங்கின் இதயம் எவ்வளவு ருசியாக இருக்கும். நான் அதை நிச்சயமாக சாப்பிட வேண்டும். உங்கள் நண்பனை வீட்டிற்கு அழைக்கும்படி கேட்டாள். ஆனால் கணவன் அதெல்லாம் முடியாது, அவன் என் நண்பன் என்று கோவப்பட்டான். ஆனால் மனைவி பிடிவாதமாக இருந்தால் எனக்கு அதை சாப்பிட்டே ஆக வேண்டும் என்று. எனவே தன் நண்பனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் முதலையை மிகவும் வருத்தப்படுத்தியது. பின்னர் முதலை ஆப்பிள் மரத்திற்குச் சென்று தனது மனைவியை சந்திக்க குரங்கை வீட்டிற்கு அழைத்தது. குரங்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. முதலை குரங்கை தனது முதுகில் ஏற்றி நீந்தி சென்றது. ஆற்றின் நடுப்பகுதியை அடைந்ததும் முதலை மூழ்கத் தொடங்கியது. பயந்து போன குரங்கு, ஏன் இப்படிச் செய்கிறாய் என்று கேட்டது. நான் உன்னை கொல்ல விரும்புகிறேன். என் மனைவிக்கு உன் இதயத்தை சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் என்பதை சொன்ன உடனே குரங்கு அதிர்ச்சியடைந்து வேகமாக யோசிக்கத் தொடங்கியது. பின்னர், உன் மனைவிக்கா என் இதயத்தை மகிழ்ச்சியுடன் கொடுப்பதாக முதலையிடம் கூறியது. ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. எனது இதயத்தை எனது மரத்தில் விட்டு வந்துவிட்டேன். தனது இதயத்தை எடுக்க முதலையை விரைவாக திரும்பிச் செல்லும்படி கேட்டுக்கொண்டது. குரங்கு எந்த எதிர்ப்பும் இல்லாமல் தனது இதயத்தை வழங்கத் தயாராக இருப்பதை அவனால் நம்ப முடியவில்லை. அதனால் முதலை தன் நண்பனை கொல்லத் தேவையில்லை. அதே வேளையில் இதயத்தை கொண்டு போய்விட்டால் தன் மனைவியும் சந்தோஷப்படுவாள் என்று மகிழ்ச்சி அடைந்தது. பின்னர் முதலை திரும்பி மரத்தை நோக்கி முடிந்தவரை வேகமாக நீந்திச் சென்றது. அவர்கள் அங்கு சென்றதும் குரங்கு மரத்தின் மீது பாதுகாப்பாக ஏறியது. முதலையை பார்த்து, நல்லா ஏமாந்தியா? உன் மனைவியிடம் திரும்பிச் சென்று அவளுடைய கணவர் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள். அவருடைய முட்டாள்தனத்திற்கு ஈடு இணையில்லை என்று சொல். உங்கள் மனைவியின் நியாயமற்ற கோரிக்கைக்காக நீங்கள் என் உயிரைப் பறிக்கத் தயாராக இருந்தீர்கள். எனது இதயம் மரத்தில் இருப்பதாக பொய் சொன்னேன். என்னை மீண்டும் மரத்திற்கு அழைத்து வந்தீர்கள். இதயத்தை எப்படி வெளியே எடுக்க முடியும்? முட்டாளே என்று சொல்லிக் கொண்டு அங்கிருந்து தாவி குதித்து ஓடிவிட்டது. முதலையும் சோகமாக சென்றது.